நண்பர்களுக்கு பசுமை வணக்கம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறை விவசாயம் செஞ்சிட்ருக்குறோம். ஒரு 15 ஆண்டு காலமாக செஞ்சிட்ருக்குறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி புது புது விதமான நோய்கள் வந்துட்டுருக்கு. அதனால் அதை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம நஞ்சில்லாத உணவை சாப்பிட்டோம்னா மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தானுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி என்ன நோயினே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லாம் புதுசாக வந்துட்டுருக்குதுங்க. அதுக்கான மருந்துகள் இன்னும் கண்டுபிடிக்காமையும் இருக்காங்க, கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒரு வியாதிக்கு ஒரு மனிதன் ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டால் அப்போ பக்க விளைவு ஒரு தொந்தரவு வருங்க. அது மாதிரி தாங்க. அதுக்கு இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம நல் உணவை சாப்பிட்டோம்னா மட்டும்தான் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். ஏன்னா முன்னோர்கள் எல்லாமே உணவே மருந்தாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்கெல்லாம் 100 வருஷம் 120 வருஷம் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற தலைமுறை பார்த்திங்கன்னா மருந்தே உணவாக எடுத்துகிட்டு இருக்காங்க. காலையில் இத்தனை மாத்திரை, மதியம் இத்தனை மாத்திரை, நைட்டு இத்தனை மாத்திரைன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தவிர்க்கணும். நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்ம எல்லோரும் பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கணும். பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கிட்டோம்னா மட்டும்தான் நல்ல ஆரோக்கியமாக வாழ முடியுங்க. அதுக்காகத்தான் நம்ம இதில் நம்மாழ்வார் ஐயாவை சந்தித்ததிலிருந்து இயற்கை வழி வேளாண்மை அப்படிங்கிறத நம்ம முன்னெடுத்து செஞ்சிட்ருக்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நம்ம பயிர்களுக்கு கரைசல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அமிர்த கரைசலுங்க, இதுதான் இப்போ நம்ம கொடுக்குறோங்க. இதை குடிக்கையில் பயிர் வளர்ச்சி நல்லா இருக்குங்க. நம்ம இது மாதிரி தண்ணியில் குடிக்கையில் எல்லா வயலுக்கும் ஒரே சீராக போய் சேர்ந்துருங்க. பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரி பெருக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்குங்க மண்ணில். அந்த மண்ணுக்கான உணவு இதுங்க, இதை கொடுத்துட்ருக்குறோம். ஏன்னா ஒரு நாள் நம்ம பயன்படுத்த முடியல, ஏன்னா அன்னன்னைக்கு பயன்படுத்தணும். இது 24 மணி நேரத்தில் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்த முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் ஒரு வில்வக்காயை உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா அது நுண்ணுயிரிக்கு உணவாயிருங்க. அது நல்ல முறையில் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குங்க. வருங்க எப்படி போகுது வருங்க. அதனால் இது மாதிரி செஞ்சுக்கோங்க. இது மாதிரி செஞ்சுட்டோம்னா நம்ம நல் உணவை சாப்பிட்லாங்க, ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லோரும் வாழலாங்க. அதனால் எல்லாருமே நுகர்வோர் எல்லாருமே நஞ்சில்லாத உணவை வாங்கி சாப்பிடுங்க, நலமோடு வாழுங்க. அதனால் எல்லாத்தோட ஆரோக்கியம் முக்கியங்க. அதுக்காகத்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுலேயே புண்ணாக்கு கரைசல் போட்டு வச்சுருக்கோம். தினமும் நம்ம புண்ணாக்கு கரைசல் தினமும் ஒரு வயலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்போ தான் பயிர் நல்ல ஆரோக்கியமாக ஊட்டச்சத்தாக வளருங்க. அதுக்காகங்க கருப்பு கவுனிங்க இந்த வயலுக்கு தான் நம்ம எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். ஏன்னா ஒரே சீராக எல்லா இதுக்கும் போய் சேர்ந்துருங்க. இது மாதிரி தண்ணி நம்ம பாசன நீரில் கொடுக்கல ஒரு சீராக எல்லா வயலுக்கும் போய் சேர்ந்துருங்க. இன்னைக்கு கருப்பு கவுனியில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டும் வந்துருச்சுங்க. அதுல எல்லாம் ஒரு சத்துக்களும் கிடையாதுங்க. இது மாதிரி இயற்கை இடுபொருளில் கொடுத்து வளரக்கூடிய அந்த கருப்பு கவுனியில் தான் நல்ல சத்துக்கள் இருக்குதுங்க. ஹைப்ரிட் கருப்பு கவுனியில் ஒன்றுமே கிடையாது. அது விலை மலிவாக கொடுக்குறாங்க. இன்றைக்கி அது அதிக விளைச்சல் வருது, அதனால விலை குறைவாக கொடுக்குறாங்க. மக்கள் இன்றைக்கி நுகர்வோர் விலை குறைவாக கிடைக்கிறது தான் பார்க்குறாங்களே தவிர நல்ல பொருளா அப்படிங்கிறத தேடி பார்க்குறது இல்லைங்க. அதனால் மக்கள் புரிதலோடு பார்த்து வாங்கணுங்க. எந்த பொருளாக இருந்தாலும் சரிங்க, காய்கறியாக இருந்தாலும் சரிங்க, அரிசியாக இருந்தாலும் சரி, அது நஞ்சில்லாததா அப்படின்னு தெளிவுபடுத்தி வாங்க. இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணுதா அப்படின்ட்டு வாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய நுகர்வோர் அது தெரியறது இல்லைங்க, தெரியாமல் வாங்குறாங்க. கருப்பு கவுனியா நான் அங்கே வாங்கினேன் அப்படிங்கிறாங்க, தூயமல்லியா அது இவர் நடவு பண்ணியிருந்தார் வாங்க அப்படிங்கிறாங்க. யார் நடவு பண்ணியிருந்தாலும் சரிங்க, இன்றைக்கி எல்லாரும் அவங்க அதிக விளைச்சல் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அடியில் ரசாயன உரங்கள் ஒரு சில விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி ரசாயன உரங்கள் பயன்படுத்தியில் அதனுடைய மருத்துவத்தன்மை இழந்துருதுங்க. பாரம்பரிய நெல் ரகங்கள், பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு எந்த இடுபொருளுமே தேவையில்லைங்க. ரசாயன உரங்கள் எதுவுமே நம்ம இயற்கையில் கொடுக்குற இடுபொருட்களே போதுங்க. அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம், கடலை புண்ணாக்கு கரைசலுங்க, இது மாதிரி கொடுத்தோம்னாவே போதுங்க. அது நல்ல வளர்ச்சி வருதுங்க, நல்ல விளைச்சலும் கொடுக்குது. அதனால அது மாதிரி தெளிவுபடுத்தி நுகர்வோர் வாங்கிக்கிங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் இன்றைக்கி நான் பாரம்பரிய நெல் நடுறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் நான் அடியில் டிஏபி போடுறேன், காம்ப்ளெக்ஸ் போடுறேன், யூரியா போடுறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தவறுங்க. அதை பயன்படுத்தாததாக பார்த்து வாங்கி பயன்படுங்க.
பயன்படுத்துங்க, பயனடைங்க. அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு வாங்க, நல்ல ஆரோக்கியத்தோடு வாழுங்க. நன்றி.